தேவன் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் கடினமான வார்த்தையாய் காணப்படலாம். ஆனா வசனம் அப்படியே இருக்கிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இந்த செய்தியுடைய தலைப்பு, கர்த்தர் உங்கள் முகத்தில் சாணியை அடிப்பார். இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. நான் வசனத்தை உள்ளது, வசனம் எப்படி இருக்கோ அப்படியே அந்த வார்த்தையை நான் சொல்றேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஒரு அருமையான மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து, நல்ல கவனிங்க, உங்களுடைய பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன், தள்ளுபடியாவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை நான் அப்படியே சொல்றேன். 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். மல்கியா தீர்க்கதரிசி மூலமா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பிற்பாடு ஏறக்குறைய 400 ஆண்டு காலமாக ஆண்டவராகிய தேவன் எந்த தீர்க்கதரிசிட்டையும் பேசவில்லை. அதனாலதான் நம்ம இந்த மல்கியா முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளை பேப்பர் வரும். அதுக்கு பிற்பாடு ரோம அங்க அரசாங்கம், அரசாட்சி தொடங்குறத பார்க்க முடிகிறது. இந்த மல்கியாவுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 450 வருஷமா ஒரு பெரிய இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்துல எழுதப்பட்டதுதான் தள்ளுபடி ஆகாமங்கள். அது ஆர்சி பைபிள்ல பாருக், சீராக், சாலமோனின் ஞானம், 2 தானியல், 2 எஸ்தர்லாம் அதுல இருக்கிறது. அதை பூரா தள்ளிட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு கோபம்? உங்க முகத்துல நான் சாணிய வாரி இறைப்பேன் என்று ஆண்டவர் கடினமான வார்த்தைகளை எதனால உபயோகப்படுத்துகிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தையை சாதாரணமா சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவருடைய கோபம் உச்சகட்டமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு இந்த ஜனங்கள், ஆசாரியர்கள் கடுமையான கோபத்தை உண்டாக்கினார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முகத்துல நான் சாணி அடிப்பேன். யோசிச்சு பாருங்க, பயமா இருக்கு. வாசிக்கும் போது அந்த வசனத்தை எனக்கு உட்படுத்தி வாசிக்கும் போது எனக்கு பயம் வரும். எந்த வசனத்தை வாசித்தாலும், இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டாலும், இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக ஆண்டவராகிய தேவன் என்னை தெரிந்திருக்கிறான்னு சொல்லி நான் அதுக்கு உட்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் என் முகத்துல சாணி அடித்து விடுவாரோ, இல்லைன்னா தள்ளி விடுவாரோ ஊழியத்தை விட்டுன்னு சொல்லி ஒரு நடுக்கம் பிடிக்கிறது. நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 35 வருஷத்துக்கு முன்பாக நீ நல்லா பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த திருடுற தொழில ஈடுபடுவாங்க. அவங்க முழுக்க முழுக்க களவாங்கிறது அவங்களுடைய தொழிலா இருக்கும். அவங்களெல்லாம் பிடிச்சிட்டா, இந்த பொம்பளை விஷயத்துல பொம்பளை பறிக்குன்னு சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க முகத்து நல்ல சாணியை கரைச்சி ஊர்லாம் கூடியிருக்கத்தக்க தலையில ஊத்தி அவமானப்படுத்தி விளக்க மரம் வச்சு அடிப்பாங்க. நம்ம இப்போ செவி வழியா கேட்டிருக்கலாம், இது நிறைய நடந்தது. இப்ப அதே வார்த்தையை தான் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கெடுப்பேன், உங்களுடைய மேன்மையை நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல உங்கள் பண்டிகைகளின் சாணியை, அதாவது நீங்க எந்த விலங்க, அதாவது மிருகங்களை, விலங்குகளை நீங்க பலிபீடத்துல பலி செலுத்த வாரீங்களோ அந்த சாணத்தை கொண்டு, சாணியை கொண்டு
உங்க முகத்துல நான் அடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு கோவனா? அதை நீங்க வாசிங்க. யாருக்கு எழுதுறான்னு பாருங்க. முதல் வசனத்தை வாசிங்க. உங்களுக்குரிய, அதாவது ஆசாரியர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவங்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் ஆசாரியர்களாய் லேவியராய் அழைக்கப்பட்டிருக்கோம். மறந்துடக்கூடாது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைன்னு சொல்லி நம்ம தள்ளிவிட முடியாது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்திலையும் நம்மளை ஆண்டவர் ஆசாரியம் ராஜாக்களுமாய் அழைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி புதிய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் அவங்களுக்கு தான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 2 வாசிங்க. இருந்த நல்ல கவனிங்க, சிந்தியாமலும் இருந்தால், இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தானே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய கோபனா? முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தோடு, அதாவது இந்த மல்கியாவோடு பழைய ஏற்பாடு முடிய போகிறது. அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரமான பாவத்தை செய்தார்கள். ஒரு கொடூரமான பாவத்தை செய்து ஆண்டவராகி இயேசுவை துக்கப்படுத்தி, தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதான்னு சொல்லுகிறார். உங்க முகத்துல நான் சாணி அடிப்பேன். இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது நான் பார்த்தேன், சாணத்தை உங்கள் முகத்திலே வீசி அடிப்பேன், உங்களை ஊழியத்திலிருந்து தூக்கி எறிவேன். தூக்கி எறிவு அப்படிங்கிற நேரத்தோட ஊழியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த பாயை விரிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 பேர் தேவைப்படும். ஒரு நபரோட விரிக்கலாம், ஆனா அவர் ஒழுக்கமா வராது. பரவாயில்ல, இங்க இருந்து விரிச்சு நம்ம அங்க போகணும். நீங்க பாத்தீங்களா, யோபு சொல்லுகிறார், அவர் ஒருவராய் வானங்களை விரித்து. எவ்வளவு பெரிய வானம்னு பாத்துக்கங்க. வானங்களை விரித்தாராம். அது கிரகிக்கவே முடியாது. அந்த தேவனை கோபப்படுத்தினா கடுமையான தண்டனை உண்டாகும். வாசிக்கலாம். அதுல 6 வசனத்தை, மல்கியா 1:6 வாசிங்க. அவங்க குமாரன் தன் பிதாவையும் கணமனுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள். இப்ப ஆண்டவர்கிட்ட பதில் கொடுக்காங்க. நாங்க எதனால அசட்டை பண்ண சொல்லுங்க ஆண்டவரே கேட்காங்க. என் பலிபிடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை சொல்லுகிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 8 வசனத்தில் இருக்கிற அவங்க செஞ்ச பாவங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட்டு கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க எச்சரிக்கிறார். நீங்கள் கால் ஊனமானதையும், அதாவது நோய் பிடித்ததை, நசல் பிடித்ததையும் கொண்டு வந்து பலி செலுத்திட்டு, ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன், நான் உங்களை நான் கனப்படுத்தி விட்டேன்னு சொல்லி அங்க அந்த ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அதிபதிக்கு கொடு, உன் மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர், கவர்னர், அதிபதிக்கு அந்த காரியத்தை நீ செலுத்து, அவன் அங்கீகரிப்பானோ என்று சொல்லிட்டு நான் உங்களை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லி கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதே போலதான் சபைக்குள்ள நடக்கிறது. அன்றைக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள், பலிபீடத்தில் பலி செலுத்தி ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு தேவன் ஆவியானவர் நம்மளை பலிபீடமாக்கி நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அடிக்கடி அவர் சொல்றது போல, பலிபீடம் சிலுவைன்னு சொல்றது போல நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் ஆவியானவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். கண் ஊனமானது எதுக்கு அடையாளம் தெரியுமா?
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் என்ன தேடுகிறவன் கண்டடைவான். குறைஞ்சது ஒரு விசுவாசி 5 மணிக்கு மேல முழிக்கலனா, அந்த விசுவாசி 6 மணிக்கு ஜெபம்னா அது கண் ஊனமான ஒரு ஆட்டுக்கு சமமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். உன் பழியில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் போன பிற்பாடு, நான் உன்னை சந்திக்க வந்து, உன்னை பார்க்க வந்து, உன்னோடு பேச வந்து, நீ எழுந்து ஜெபிக்கவில்லை. நான் கடந்து போன பிற்பாடு 7 மணிக்கு 8 மணிக்கு 6 மணிக்கு ஜெபம்ன்றா பாரு, அது கண் ஊனமானதுக்கு சமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளால எல்லா காரியத்தையும் செய்ய முடிகிறது. ஆனா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியல. அதிகாலையில எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு ஓடுறது, அது சாபம். போக கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அதிகாலையில தேவனை கனப்படுத்துறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வேற ஒண்ணு வேண்டாம். உங்க வீட்டு வாசல்ல காலையில 4 மணிக்கு ஒரு முதலமைச்சரோ இல்ல நம்ம நாட்டுடைய பிரதமரோ வந்து நிக்காருவீங்களேன், நம்ம எத்தனை மணிக்கு முழிப்போம்? நம்ம வீட்டு வாசல் 4 மணிக்கு வந்துருவோம்ப்பா உன் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு முழிச்சு நம்ம காத்திருப்போம் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏன் தெரியுமா? அவர் வந்தா எனக்கு ஏதாட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு ஏதாட்டு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்திருப்போம். அதே வார்த்தையை தான் உபயோகப்படுத்துகிறார். நீ 6 மணிக்கு பண்ற ஜெபத்துல எனக்கு பிரியம் இல்ல, 7 மணிக்கு பண்ற ஜெபத்துல எனக்கு பிரியம் இல்ல. நீ 4 மணிக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு, குறைஞ்சது 5 மணிக்காட்டி எந்திரிச்சு முழங்கால் படியிட்டு நீ செலுத்துற பலியில நான் பிரியப்படுறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோய் பிடித்தது 8 மணிக்கு ஜெபம் பண்றது, எல்லாம் உறங்கிட்டு விடிய விடிய 10 மணி 12 மணி வரைக்கும் யூடியூப்ல பாக்குறது, மொபைல்ல கண்டது கழுதையும் பார்த்துட்டு 8 மணி 9 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அந்த பயிரை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது நோய் பிடித்ததுக்கு அடையாளம், அது நசல் கொண்டதுக்கு அடையாளம், தேவனை வேதனைப்படுத்துறதுக்கு அடையாளம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துக்கு நம்ம பெயரவே கூடாது. 6 மணிக்கு ஆராதனை, நான் 7 மணிக்கு வரேன்னா அது நொண்டிய கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துறோம். 7 மணிக்கு யாரும் வரல, தம்பிலாம் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, பிரச்சனை கிடையாது. தூரமா இருந்து வர்றவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் நம்ம முதலாவது ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்ம செலுத்துறதுக்கு பேர் தான் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1:14, மந்தையில் கடா இருக்கையில் இருக்கு, கடா இருக்கு, செலுத்த முடியும், ஆண்டவரை கனப்படுத்த முடியும். குற்றாலம் போகும்போது எந்திக்கிறோம் பாருங்க 3 மணிக்கு. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 17 வருஷம் ஆயிட்டு அவனுடைய கிருபையினால எங்க போனாலும் சரி, எந்த ஆராதனைக்கு போனாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த காலையிலே அந்த ஆராதனையில ஆண்டவர் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக போகணுங்கிற ஏக்கத்தை இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் 4 இடத்துல பேச வேண்டியிருக்கும். ஆனா முதலாவது ஒரு சர்ச்சைக்கு போவேன், அங்க காலையில 8 மணினா 8 மணிக்கு முன்னாலே உள்ள போயிருவேன், 5 மணினா 5 மணிக்கு உள்ள முன்னாலே உள்ள போயிருவேன். அவனுடைய கிருபையில ஒரு சில நேரம் தவறி இருக்கிறது, அது வேலை லாஞ்சிக்கு போற நிமித்தமா, அதுக்கு பிற்பாடு இந்த தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்த நாட்கள் உண்டு. அது தேவனை நம்ம வேதனைப்படுத்துறதுக்கு அடையாளம். அவர் இங்க வந்து காத்திருக்கும் போது நம்ம அதை வேதனைப்படுத்துறோம். லூகாஸ் சேகர் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லூகாஸ் சேகர். அந்த மனுஷனை ஆண்டவர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர் சொன்னாலே, அவருடைய பேரை சொன்னாலே தெரியும், ஞாபகம் வருது. நீங்க நல்லா கவனிச்சீங்களா, அவருடைய பிள்ளை சனிக்கிழமை நினைக்கிறேன் அவர் சபை நடத்துறார். சனிக்கிழமை அவருடைய பிள்ளை இறந்துட்டு, இப்போ மறுநாள் காலையில ஆராதனை. சனிக்கிழமை அது எப்போ இறந்துச்சு எனக்கு தெரியல, அந்த சாட்சியை கேட்டேன். அதுக்கு பிற்பாடு இந்த பாடியை கொண்டு போய் நம்ம போய் அடக்கம் பண்ணோம்னா ஆராதனை கெட்டு போயிருன்னு சொல்லி சபை மக்களுக்கு யாருக்குமே அறிவிக்கல. அவர் அறிவிக்காம ஹாஸ்பிட்டலே அந்த பாடியை வச்சுட்டு மறுநாள் காலையில மனரமியமா தேவனை ஆராதிக்கிறார், தேவனை கனப்படுத்துகிறார், தேவனை உயர்த்துகிறார். உயர்த்தி எல்லாம் முடித்து விட்ட பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு சபை மக்கள் மத்தியில் அறிவிப்பு கொடுக்கிறார். எல்லாரும் ஏங்க அழ ஆரம்பிக்கிறார். இது எவ்வளவு பெரிய நம்ம கண்ணு முன்னால இருக்கிற, அதனால சொல்ல வர, எங்கேயோ நடந்த ஒரு சாட்சி கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்வோமா? நம்ம ஒரு 6 வாரம் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்காது.
அந்த துக்கம் நம்மளை விட்டு வெளியே போகாது. அந்த மனுஷன் இன்னைக்கு தேசம் முழுவதும் பயன்படுத்துறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருடைய பாடல்ல அந்த ஆரம்பத்தில் எழுதின பாடல்லாம் நல்லா நிறைய பாடல்கள், அருமையான பாடல் இருக்கிறது. யோசிச்சு பார்த்தா இது எப்படி செய்ய முடியும்? இந்த தாய் தகப்பன் அப்படியே எவ்வளவு உடைக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் தேவனுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கணம், உயர்வு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண் ஊனமானது, நசல் பிடித்தது, நோய் பிடித்ததை கொண்டு வந்து செலுத்திட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்துறதை பார்க்க முடிகிறது. இது ஒரு பகுதி. இன்னொரு முக்கியமான பகுதியை தான் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள். போதுமா? அவன் சேனைகளின் தூதன், சேனையினுடைய கர்த்தரின் தூதன் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பலிபீடத்தை அசுத்தப்படுத்தினார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறார்கள். தேவையில்லாத பலியை கொண்டு வந்து தேவனை துக்கப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அறிவு என்றாலே இயேசு கிறிஸ்து. ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும், ஞானமும் இயேசுதான், அறிவும் இயேசுதான். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறான்னு சொல்லி ஓசியா 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள். ஊழியக்காரனுடைய மேன்மை என்ன தெரியுமா? இந்த வேதத்தை வச்சு போதிக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்களா, என் பலிபீடத்துல நீங்க என்ன செஞ்சாங்களா? அசுத்தமான அப்பம், அதான் லேப்டாப். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. அவன் கள்ள ஊழியக்காரன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிங்க, 2:8 வாசிங்க, நான் ஈஸியா புரியும். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேக லேப்டாப்பையும் ஐபேடையும் மொபைலையும் தூக்க வைத்து விட்டீர்கள். அதனால உன் முகத்துல நான் சாணி அடிப்பேன், அதனால நீ உன்னை தள்ளிடுவன் சொல்லி ஆண்டவர் தள்ளுகிறார். வேதத்தை விட்டு விலக பண்ணினீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். லேவியனுக்கு எது மேன்மை தெரியுமா? இந்த வேதாகமும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை வச்சு போதிக்காத ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு எச்சரிப்பாக சொல்றேன், நிச்சயமா உனக்கு சாபம் வரும். நீ வாழவே முடியாது, வாழவே முடியாது. ஆண்டவர் தள்ளிடுவார், உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பார், உன் குடும்பத்துல சாபத்தை அனுப்பி உன் பிள்ளைகளை குறுகிய காலத்துல மரணத்தை சந்திக்க நேரிட தேவனால பண்ண முடியும். அசுத்தமான அப்பம் 1:7 சொல்றாரு, நீ பலிபீடத்துல அசுத்தமான அப்பங்கிற மொபைலை கொண்டு பேசுறா பாரு, அது அசுத்தமான அப்பம். லேப்டாப்பை கொண்டு பேசுறா பாரு, அது அசுத்தமான அப்பம். ஐபேடை கொண்டு பேசுறா பாரு, அது எனக்கு ஒரு முடத்தை போல, ஒரு குருடை போல நீ பலிசீலத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன், மனம் திரும்பு. என் ஜனங்களே, அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வாருங்கன்னு சொல்லி லாஸ்ட்ல உபத்திர காலத்துல, மகா உபத்திர காலத்துல வானத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு ஒரு மகா சத்தத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு கள்ள ஊழியக்காரன் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதான் அடையாளம், வேற ஒண்ணு அடையாளம் கிடையாது. என் கையில 1:14 அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. மந்தையில் கடா இருக்கையில், மந்தையில சபையில கையில பைபிள் இருக்கையில நீ கெட்டு போனதை கொண்டு நான் எதை வெறுக்கணும், அன்னைக்கு ஆசாரியர்கள் ஊனமான பலிகளை செலுத்தினார்கள். அதே போல இன்னைக்கு நீ மொபைலை கொண்டு வச்சு பேசுறியப்பா,
அதனால சபைக்குள்ள அநேக பேர் பொம்மை படங்களும் நிறைய யூடியூப்களை மற்ற காரியங்களை பார்க்க நீதான் அதுக்கு வழிவகுத்து முன்மாதிரியா இருக்கா. ஒண்ணு ஏழு சொல்லு, என் பலிபீடத்தை நீ அசுத்தப்படுத்தி விட்டா. அவரை வேற மாதிரி கொண்டு போவாரு கிறிஸ்து. பலிபீடத்தை அசுத்தப்படுத்தி விட்டா, நான் உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பேன், உன் தொழிலை கெடுப்பேன், உனக்குள்ள சாபத்தை அனுப்புவேன், உன் குடும்பத்தை நாசமாக்குன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தைரியமா சொல்றேன், இந்த வேதத்தை கொண்டு பேசலனா நீ அப்படிப்பட்ட சபைக்கு போகாத. அவன் கூட தேவன் கிடையாது. ஒரு லேப்டாப்பை வச்சு பேசுறவன் கூட தேவன் இருக்க முடியாது. நான் தைரியமா சொல்றேன். எங்க கிறிஸ்து அவமதிக்கப்படுகிறாரோ, அவருடைய ரத்தம் அவமதிக்கப்படுகிறதோ, அந்த ஊழியக்காரனோடு தேவன் இருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 9ஆம் வசனத்தை வாசிங்க, 2:9. நல்ல கவனிங்க. நீங்கள் நான் எழுதி கொடுத்த வேதத்தை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நான் உன்னை கேவலப்படுத்தும் அப்படிங்கிறார். எப்படி சாணியை கரைச்சி தலைவலியா ஊத்தி கரும்புலி செம்புலி குத்தி ஒரு கழுதை மேல ஏற்றி நான் ஜனங்கள் கேவலப்படுத்துறாங்களோ, அதே போல உன்னை அற்பமான மனுஷனா மாத்திருவேன், உன்னை நான் கேவலப்படுத்தும் அப்படிங்க வசனத்தை அப்படியே சொல்றேன். வார்த்தை கடினமா தான் இருக்கும், அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தான் ஆவியான பேசுவார். வசனம் ஒரு நாளும் மாறாது. நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம். இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு யாக்கோப் 4:4 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. யாக்கோப் 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம். தெரிஞ்ச ஒரு வசனம். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லேப்டாப்புக்கும் சாத்தானுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு. முழுக்க முழுக்க 90% அதுல மொபைல்ல தீமைதான் இருக்கு. அது உலக சிநேகிதம். இந்த உலக சிநேகிதத்தை இந்த பலிபீடத்தில் வச்சு பேசுறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேர், நீ விபச்சாரி, நீ விபச்சாரன், நீ உலகத்தோடு சிநேகம் இருக்கிறது. என் வேதத்தை மறந்தால நான் உன் பிள்ளைகளை மறப்ப அப்படிங்க. எவ்வளவு கடினமான. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் குடித்து விட்டு தரித்திரமா அலையருக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதாகமத்தை கையில தூக்காம லேப்டாப்பை தூக்காம பாருங்க, அவன் பிள்ளைகள் வேசிக்கல்லனாய் மாறி விடுவார்கள். வேசிக்கல்லனாய், விபச்சாரக்காரனாய் மாறி விடுவார்கள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நபர்களை பார்க்கும்போது உள்ள இருந்து அப்படியே ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கையில வேதாகமே கிடையாது, கவர்மெண்ட் தடை பண்ணி விட்டு, அப்படின்னா நீ எதையாட்டு பார்த்துட்டு போ. கையில அருமையான வேதத்தை கொடுத்திருக்கிறான், அற்புதமான வேதத்தை கொடுத்திருக்காங்க ஆண்டவர். உயிரை கொடுத்து எத்தனை மிஸ்டரிகள். வில்லியம் லிண்டன் நினைக்க ஒரு பேர் அதான பிரதர், வில்லியம் சிண்டேவா லிண்டல் டிண்டல், சாரி வில்லியம் டிண்டல் 1900க்கு மேல இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுல அவர் ஈடுபட்ட கண்டு ஒரு பட்ட பாடுக்கு அளவே கிடையாது. பெரிய டீம் அவரை எதிர்த்து போராடுகிறது. ஜெர்மன்ல இருந்து கோதுமை மூடைக்குள்ள வேதாகமத்தை கடத்தி 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 அவர் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறார். எல்லாரும் கையிலையும் போய் வேதாகமம் சேர வேண்டும். கடைசியில உயிரோட வச்சு அவரை தீய வச்சு எரிச்சாங்க. நீ மொபைல தூக்கிட்டு போனா உன்னை யாரும் எரிக்க மாட்டாங்க, சாத்தான் தான் நரகத்துல உன்னை எரிப்பான் லாஸ்ட்ல. இது உண்மை. நீ லேப்டாப்பை தூக்கிட்டு போனா உன்னை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நீ ஐபேடை தூக்கிட்டு போனா உன்னை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட்ல சாத்தான் நித்திய அக்கினி கடல்ல நிரந்தரமா உன்னை எரிப்பான். ஐயோ இந்த கை தீப்பிடிக்கிறதே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான், இந்த கை தீப்பிடிக்கும். நாசமா போயிடாத. வேதத்தை கனப்படுத்தாத ஒவ்வொரு ஊழியக்காரனும் அப்படிப்பட்ட சபைக்கு நீ போகாத. அவனும் பரலோகம் போக மாட்டான், நீயும் பரலோகம் போக மாட்டான், போக முடியாது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ என் வழியை கை கொள்ளாமல் 2:9 வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினா. எதுக்கு வேதாகமம்?
ஊழியக்காரனே வேதாகமத்தை தூக்கலனா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் எப்படி தூக்கிட்டு வரும்? இன்னைக்கு வெட்கப்படுறாங்க. மொபைல் இவ்வளவு நீளத்துல இருக்கு, ஆனா அவன் கொண்டு வர வேதாகமம் இவ்வளவுதான் இருக்கு, பாக்கெட்ல வச்சிருக்கான். இதுவே ஆண்டவர் சொல்றாங்க, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ பிதாவுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் நியாய தீர்ப்பு நாள் இவன் யாருன்னே தெரியல அப்படிம்பாரு இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க அந்த கற்பனைய. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் தெரியுமா? மந்தையில கடா இருக்கு. அதுதான் 14 சொல்றாங்க, 1:14, மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு. கையில பைபிள் இருக்கு. எத்தனையோ மிஸ்டரிகள் இன்னைக்கு செத்து கொண்டு இருக்கிறார்கள் மொழிபெயர்ப்புக்காக. சீனா தேசத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால யூன் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். வாட்ச்மேன் நீக்கு பிற்பாடு ஆண்டவர் அவரை எழுப்புகிறார். வாட்ச்மேன் நீ ஒரு பெரிய பரிசுத்தவான். அதற்கு பிற்பாடு அவர் ஆண்டவர் எழுப்பி வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். இந்த வேதாகமத்துக்காக கிட்டத்தட்ட 100 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். இந்த வேதாகமம் கிடைக்கணுங்கிறதுக்காக 100 நாள் இரவும் பகலும் அவர் ஒரு கற்று பக்கத்தில் ஒரு கல்லை போட்டு அந்த கல்லில் தான் முழங்கால நிற்பார். இரவும் பகலும் அழுது அழுது ஜெபம் பண்ணார். ஏன்னா அங்க வேதாகமம் யாரும் கையிலையும் கிடையாது. கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் அங்க கம்யூனிஸ்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. வேதாகம் இருந்தா அவ்வளவுதான், தூக்கில போட்டுருவாங்க, அடிச்சே கொண்டு விடுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல வேதாகமம் எனக்கு வேணும் 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 வேணும்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டேஸ்ல 100 நாள் கழித்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு 3 பேர் ஒரு தரிசனத்துல ஒரு இடத்துக்கு போற மாதிரி பார்க்கிறார். ஒரு வண்டியை தள்ளி கொண்டே போகிறார் ஒரு மேட்ல. அங்க இருந்து எடுத்து வராங்க. வரும்போது நீ சாப்பிட்டியான்னு கேட்காங்க. நான் சாப்பிடல அப்படிங்க. ஒரு பையில இருந்து ஒரு பொட்டலம் மாதிரி எடுத்து கொடுக்காங்க. அதை அவர் திறந்து பார்க்கார், வேதாகமமா மாறிடுது. நடந்த உண்மை சம்பவம். ஆனா அது தரிசனம். ஆனா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுமா? தரிசனத்தை பார்த்துட்டு அழுறார். வீட்டுல சொல்ற கத்தி அழுறார். ஏன் வேதாகமத்தை காணும் வேதாகமத்தை காணும் அழுறார். அழுன உடனே தாய் தோப்பெல்லாம் எந்திக்காங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்ட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி அவருக்கு அதே 3 நபர் வீட்டில் வந்து தட்டி வேதாகமத்தை அவருடைய கையில கொடுத்தார்கள். இன்னைக்கு இந்த வேதத்தை அலட்சி இந்த தேப்பத்தை எதுக்கு எந்த இடத்துல எதை உபயோகப்படுத்தணுமோ அதைத்தான் உபயோகப்படுத்தணும். நாளைக்கு திங்கக்கிழமை உங்க பிள்ளைக்கு யூனிஃபார்ம் இல்லாம நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க, பார்த்துரும். சாதாரண ஒரு யூனிஃபார்ம், ரெட்டை சடை போடணும், அவங்க சொல்ற ரிபனை தான் கட்டணும். ப்ளூ கலர்னா அதைத்தான் கட்டணும். சிவப்பு கட்டி விட்டா உடனே கூப்பிடுவாங்க போன் எடுத்து, கொஞ்சம் வந்துட்டு போங்க அவங்ககிட்ட பேசணும்பாங்க. ஒரு சாதாரண நாத்தம் பிடிச்ச படிப்பு, அழிஞ்சு போற படிப்பு, இந்த படிப்பால எந்த லாபமும் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகமும் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேதாகமத்துக்காக நான் எவ்வளவு வைராக்கியம் பாராட்ட வேண்டும். சும்மா ஆண்டவர் முகத்துல சாணி அடிப்பாரா? யோசிச்சு பாருங்க. நான் அப்படிப்பட்ட தேவனா? சும்மா சாணியை கரைச்சு ஊத்துறதுக்கு முகத்துல? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தவறு யாரு செஞ்சாலும் சரி விடவே மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசியா, நான் ஏற்கனவே சொன்ன வசனம், ஏசியா 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. ஏசியா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். போதுமா? நல்ல கவனிங்க. எதை தேடி வாசிக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய புஸ்தகத்தை மட்டும்தான் தேடி வாசிக்கணும். மற்ற எல்லாம் அருவருப்பு. அதே மொபைல்ல தான் நிர்வாண படங்கள், ஆபாச காட்சிகள், தேவையில்லாத உறவுகள், கள்ள உறவுகளை செய்து கொண்டு மறுபடியும் அதுல மொபைல்ல பைபிள் வாசிக்கன்னு சொல்றாங்க பாருங்க. தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார், தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேடி வாசிக்கிறதுல வாசிக்கணும். இதாங்க நம்மளுக்கு அடையாளம். மறந்துடாங்க. ஒரு தவறான ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் இதான். 2000 பேர் போறாங்க, 2000 பேர்ல எத்தனை பேர் பரலோகம் போவோம்? அதான் முக்கியம். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இந்த மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, பேஸ்புக் கிடையாது.
எது அடையாளமா வச்சிருந்தாங்க தெரியுமா? ஞாபகம் வருது சொல்றேன். எது அடையாளம்? ஒரு கள்ள ஊழியக்காரனை காட்டி கொடுக்கறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் வச்சிருக்கிற முறைமைகள். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எதை வச்சிருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு இப்ப செல்வகுமார் பிரதர் என்ன அனுப்பிவிடுறாரு, ஒரு சபைக்கு அனுப்பிவிடுறாருன்னா என்ன அனுப்பிட்டு என் போட்டோவே அனுப்பிவிட்டுருவாரு. இந்த மாதிரி ஒரு கோமாளி வசன சட்டை போட்டு வருவான், அவனை தான் நான் அனுப்பிவிட்டுருக்கேன்னு சொல்லி அங்க சொல்லிடுவாரு. ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? இப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. லெட்டர் எழுதி கொடுத்து நான் பேதுரு என்ன அனுப்பினார், இல்லைன்னா பவுல் என்ன அனுப்பினார்னு சொல்லி நான் ஒரு சபைக்கு போறேன்னு வைங்களேன். இப்ப அவர் கேட்பாரு, அந்த லெட்டரை காட்டுங்க, நான் வரும்போது வழிப்பறிக்காரங்க கொள்ளைக்காரங்க என்னுடைய பைசா காசெல்லாம் பிடிங்கிட்டு லெட்டர்லாம் அப்பிட்டாங்க அப்படின்னா என்னை பலிபீடத்தில் கொண்டு பேச வைப்பாங்க. பேச வச்சுட்டு அங்க இருக்கிற அப்போஸ்தலர், அங்க இருக்கிற ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகளை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேச போறார் அப்படின்ட்டு. அவர் வந்து நித்தியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்து பேசினா அவர் வந்து அப்போஸ்தலர் அனுப்பின ஊழியக்காரங்க. இல்ல உங்களுக்கு கார் தருவாரு, வீடு தருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை செல்வ சீமானா மாத்துவார்னு சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் பக்க வழியாய் நுழைந்த கள்ள ஊழியக்காரன். இதுதான் அடையாளம். இன்னைக்கு வேதத்துக்கு நமக்கு எது அடையாளமா வச்சிருக்காருன்னா, கையில வேதம் இல்லாம போதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் கள்ள ஊழியக்காரனு, அவன் சபிக்கப்பட்டவன். ஆனா தைரியமா சொல்ற, நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை, இந்த பைபிளை அவமதிக்கிறவன் நாசமடைவான். ஒருவேளை 5000 பேர் சபையில இருக்கலாம், நீ கார்ல போகலாம், ஆனா நிச்சயமா நீ நரகத்துல நீயும் உன் குடும்பமும் உன் சபை மக்களும் நாசமாய் போய் விடுவார்கள், நாசமாய் போய் விடுவார்கள். அதான் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை அவமதிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தண்டனை கடுமையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாங்க யோவான்ல, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவனை நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்ற. அந்த வார்த்தை அவனை நியாயம் தீர்க்கும், அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேதனை தாங்க முடியாம தான் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா சாணியை கரைச்சிட வேண்டியதான், சாணியை கரைச்சி மூஞ்சில அடிச்சிட வேண்டியான்னு சொல்லிதான் ஆண்டவர் அந்த வேதனையோடு அங்க பேசுகிறார். நீங்க ஊழியத்திலே இருக்க முடியாது, உன்னை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்க, தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படிங்க. நிறைய பேரை எரிஞ்சிட்டாருங்க, நான் தைரியமா சொல்றேன். கரெக்டா கண்டுபிடிச்சான். நீங்க நல்லா ஆவியானவரோடு நடக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தா கரெக்டா ஒரு நபரை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், அவனுடைய ஆடம்பரம், அவனுடைய உடைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய வசதி வாய்ப்பு, காரு வீடு பெரிய பங்களான்னு வந்துட்டாலே 100க்கு 100 அவன் சாத்தானுக்கு தான் ஊழியம் செய்யறான். எந்த அப்போஸ்தலர்களும் அதுக்கு இடம் கொடுக்கல. எனக்கு சொத்து யார் தெரியுமா? லேவியனுக்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எனக்கு சொத்து. அதைத்தான் மரியாள் தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவளுக்குள்ள தெய்வீக சமாதானம் இருந்தது. மார்த்தாலோ பற்பல வேலைகள் செய்தால் அவளுக்குள்ள சமாதானத்தை பார்க்க முடியல. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், இல்ல தரித்திரத்துல இருந்தாலும், இல்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தாலும், இல்ல நோயில இருந்தாலும், உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் ஒரு நாள் ஆண்டவர் எடுத்து போட மாட்டான். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கோ மிகுந்த சமாதானம் சொல்லி சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க பிள்ளைகள் வந்து வேசித்தனம் பண்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் கஞ்சாடிக்கிறதுக்கும் காரணம் யார் தெரியுமா? நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உண்மையா இருக்கிறவங்களுடைய வீட்டில் நடக்க, அது வேற, அது தேவன் அனுமதிக்கிற பகுதி. ஆனால் நீ தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணும் போது, உன் கையில வேதாகமம் இருக்கும் போது, இந்த 1:14 வாசிங்க. தன் மந்தையில் கடா இருக்கைன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, உன் கையில பைபிள் விலையேற பெற்ற கடா இருக்கையில் ஆண்டவருக்கு கெட்டு போனதை நேர்ந்து கொண்டு கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு சொல்றாங்க, என் நாமம்
ஜாதிகளுக்குள்ள, புற ஜாதிகளுக்குள்ள நீ ஏற்றுக்கொள்ளலனா புற ஜாதிகளுக்குள்ள என் நாமம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அறிந்து கொண்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறியவில்லை, இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். மேசியா வருவார் வருவார்னு சொல்லி முட்டி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பேர் லேப்டாப் தான் முட்டிட்டு இருக்கான். 2:7 எழுதப்பட்டிருக்கு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வாயில வேதத்தை தேடுவாங்க. இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? இப்படியே அமைக்கிட்டே இருக்கான், குஷ்டரோகி தடவுன மாதிரி தடவிட்டே இருக்கான். இப்படியே தடவுறான், இப்படியே தடவுறான், இப்படியே தடவுறான். கடைசியில் சாத்தா மொத்தமா தடவிட்டு போயிட்டான். பரிசுத்தத்தை தடவிட்டான், ஜெப வாழ்க்கையை தடவிட்டான், எல்லாத்தையும் தடவிட்டு எம்டியா விட்டு போயிட்டான். தடவிட்டே இரு. அதான் நல்லா கவனிங்க, நேற்றும் இன்றும் என்று மாற மாட்டார். இந்த வேதாகமம் எக்காலத்துக்கும் மாறாது. நான் தான் மாறணும், வேதத்துக்கு ஒத்து நான் தான் போகணுமே தவிர ஒரு நாள் ஆண்டவர் மாற மாட்டார், மாறவே மாட்டார். வார்த்தை அலட்சியம் பண்ணாலே இயேசு கிறிஸ்துவ அலட்சியம் பண்றோம். அவர்தான் வார்த்தை, அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன். வார்த்தையின் மூலமாக தான் முழு உலகத்தையும் உண்டாக்கின தேவனை அலட்சியம் என்றது அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க கொஞ்சம். 1 யோவான் நாங்கள் கேட்டதும் அந்த ஜீவ வார்த்தை இயேசுங்கிற வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை அந்த பைபிளை எடுக்கும் போல முத்தம் கொடுப்பேன். அது விக்கிர ஆராதனை கிடையாது. இந்த தேவன் இயேசு வார்த்தையா இருக்காங்க. இந்த வாசிட்டு சில வசனத்தில் அப்படியே இடைபடுவாங்க. அப்படியே முத்தம், ஆண்டவரே உங்களுடைய இறக்க, ஆண்டவரே இதுவரைக்கும் வாழ்றது உங்களுடைய இறக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு. அவர் நமக்கு மனவாளங்க, நித்திய ராஜா. ஜீவ வார்த்தையை குறித்து நாங்க தொட்டோம் பார்த்தோம், அந்த வார்த்தையை குறித்து அறிவிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல அடையாளத்தை வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க ஊழியக்காரர்கள் லேப்டாப்பை வச்சு, ஐபேடை வச்சு, இல்ல மொபைலை வச்சு பேசினா, நீங்க தயவு செய்து பெரமங்கால்ட்டு மண்ணலி தட்டிட்டு வேற சபைக்கு போயிருங்க. இப்படி சில சொல்லுவாங்க, இப்படி மணலி தட்டிட்டு, பெரமங்கால்ட்டு மணலி தட்டிட்டு, இது உருப்படாது. நீ வேற சபைக்கு போனா உங்க ஆத்மா தப்பிக்கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா அவன் மேல நியாய தீர்ப்பு வரும்போது, தண்டனைகள் வரும்போது அது உங்களையும் வாரி கொண்டு போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, தானியேலும் தண்டிக்கப்பட்டான். செஞ்சது தானியேல் கிடையாது, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கிடையாது, எஸ்தர் கிடையாது, மொர்தெகாய் கிடையாது, எரேமியா கிடையாது. இவங்களாம் இருந்தாங்க. இந்த தண்டனையை அவங்களும் வேதனையோடு சகித்தார்கள். பல 1000 கிலோமீட்டருக்கு தானியேல பெரிய கழுத்துல ஒரு சங்கிலி, 2 காலில் ஒரு சங்கிலி, நாயை பிடிச்சு இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போனாங்க. மாச கணக்கில் டிராவல் பாபிலோனுக்கு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்த. நீ அப்படிப்பட்ட சபையில இருந்தா நிச்சயமா ஆண்டவர் கேட்பார். வேதத்தை தூக்க வைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய சபையில இருந்தா பாரு, உனக்கும் பரலோகம் கிடையாது, உனக்கும் பரலோகம் கிடையாது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கான். நான் அந்த இடத்துல போய் அவன் என்கிட்ட கேட்கான், ஐயா இந்த கன்னியாகுமரி போற பஸ் எப்போ வரும்னு சொன்ன உடனே நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன். அந்த நேரம் போலீஸ் வருதுன்னு வைங்களேன், 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கான்னு சொல்லி 2 பேரும் ஜீப்ல ஏறமா. ஐயா நான் இங்க நின்ன, அவர் என்கிட்ட பஸ் தான் கேட்டாரு, நான் அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருந்தேன். இல்லை நீ அட்ரஸ் கொடுத்ததெல்லாம் சரிதான் பிரதர், நீ கொஞ்சம் ஸ்டேஷன் மட்டும் வந்துட்டு போங்க. சக்குன்னு இரிக்குவான். திருநாட்டு சவனை போட்டு 2 பேர் தான் செஞ்சிருக்கான்னு சொல்லி உள்ள இறுக்கி அம்போன்னு உள்ள கிடக்கிற ஆயிரக்கணக்கான கைதிகள் உண்டு, எந்த பாவமும் செய்யாம. நான் லேப்டாப் வச்சு பேசும்போது எனக்கு கோபமே வரலன்னா அவனுடைய பாவத்துக்கு நான் ஒத்து போறது கிடையாது. ஒரு மொபைலை வச்சு ஒரு ஊழியக்காரன் பேசும்போது எனக்கு ஒரு வேதனை வரலன்னா நான் சபிக்கப்பட்டவன். வேற எது அடையாளம்? இங்க வேற எது அடையாளம்? ஒரு கையெழுத்தை மாத்தி போட்டா அவ்வளவுதான், தலைகீழ மாறிடும். வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, மறுபடியும் உங்க வீட்டை அவங்களே எழுதி வாங்கிடுவாங்க. எவ்வளவு இருக்கு? தேவன் எழுதி கொடுத்த உயிரை கொடுத்து அவருடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி சிலுவையில ரத்தம் சிந்த பண்ணி நமக்காக பாடுகளை அனுபவித்து அவ்வளவு வேதனைகளை ஏற்றுக்கொண்டு
உயிரை கொடுத்த தேவனுடைய வார்த்தை அலட்சியம் என்ற ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமா இந்த நாளிலே சாபம் வரும். வேணா எழுதி வச்சுக்க, வேணா எழுதி வச்சுக்க. நடக்காது மட்டும் பாரு. ஆவியானவர் கொதித்து போய் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை தூக்காம இருக்கிற ஒவ்வொருவரும் முகத்துல சாணி அடித்து அவங்க ஆசீர்வாதம் அவங்க வேலைகளை கெடுத்து சாபமாக்கி கேவலப்படுத்திடுவார். 7 பிள்ளைகளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பலிகளை அலட்சியம் பண்ணினார்கள். தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கணத்தை செலுத்தாம, கொழுப்ப தகனிக்காம 3 கூர் திரிசூலம் மாதிரி ஒண்ணு கொண்டு வருவான். அவன் அப்படியே அந்த கறி வெந்துட்டு இருக்கும் போது பச்சை கறிய கொண்டு போயிடுவான். ஆசாரியன் சொல்லுவான், வெந்த பிற்பாடு கொழுப்ப தகனித்த பிற்பாடு நீ எடுத்து கொண்டு போ அப்படின்னாரு. கேட்க மாட்டான். ஆண்டவர் அவங்கள சங்கரிக்க சித்தமா இருந்தார் எழுதப்பட்டிருக்கு. சங்கரிக்க ஓப்பனியும் பிணகாசு ஒரே நாள்ல மாண்டு போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 22, 26 புரட்டா இங்க கவனிங்க. 22, 26 நல்ல கவனிக்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, போதும் சொல்ல வாசிங்க. அநியாயம் செய்து. என்ன அநியாயம்? நான் வேதத்தை கொண்டு நீ பலிபீடத்துல நிற்கும் போது நீ வேதத்தை வச்சு நான் போதிக்க சொன்ன, நீ என்ன பண்ணிட்டா? லேப்டாப்போட போயிட்டா. நீ என்ன பண்ணிட்டா? ஐபேடோட போயிட்டா. நீ என்ன பண்ணிட்டா? மொபைலை வச்சு வாசிட்டு இருக்கியப்பா. என் வேதத்துக்கு நீ அநியாயம் செய்யற, அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுற. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அநியாயங்க. வேற ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் முடிங்க. எப்படி சொல்லுங்க? ஞாபகம் வருது. உங்க பிள்ளைக்கு உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 50 பவுன் நகை போட்டிருக்காங்க. நீங்க கேட்கல, இருந்தாலும் அவங்க போட்டிருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியாது நமக்கு. சரி, ஒரு 50 பவுன் பல லட்சங்கள் இன்னைக்கு சேர்ந்துன்னு சொல்லி சந்தோஷத்துல இருப்பீங்க. அந்த நகையை மறுநாள் காலையில, திருமணம் முடிஞ்சு மறுநாள் காலையில ரோசி பார்க்கும் போது எல்லாம் பித்தாளன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி யோசிங்களேன். இல்ல நீங்க எடுத்துட்டு வந்த நகை 5 பவுன் நகை, ஒரு செயின், அது பித்தாளையை தந்து விட்டானா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து. ஒரு பித்தாளை செயினை போட்ட உனக்கே அவ்வளவு கோபம் வருது. நான் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கேன், என் வேதத்தை நீ ஒதுக்கி வைத்து விட்டு லேப்டாப்போட வந்து நிக்க பாரு. நீ எனக்கு பண்ற துரோகம். வாசிங்கம்மா. என் பரிசுத்த வஸ்துக்களை, வார்த்தைகளை பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். பாருங்க, நல்ல கவனிங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காட்டி கொடுக்கிறவன் தான் ஆசாரியன். கண்களை மூடிக்கொள்ற. யாரும் எப்படி செஞ்சுட்டு போ. நல்லா லிப்டிக் போடு, நல்ல கண்மை போடு, நல்ல டைட்டா லெக்கின்ஸ் போட்டுட்டு பேய் மாதிரி போ. எனக்கு தேவை கிடையாது. தசம பாகத்தை மட்டும் தந்துரு. தசம பாகத்தை என் வாயில போட்டியனா நீ எப்படி வாழலாம்? அப்படிப்பட்ட சபைக்கு தான் இன்னைக்கு கூட்டம். 1000 பேரு, 2000 பேரு, 3000 பேரு, 5000 பேரு லைட்டை போட்டு அப்படியே புகையை போட்டு கலர் கலரா ஆடின உடனே அப்படியே ஆவியானவர் இறங்கிறார். கீபோர்டுக்குள்ள இருந்தா இன்னைக்கு ஆவியானவர் வெளியே வராரு. அன்னைக்கு மகிமை மேல இருந்து இறங்கிச்சு. இன்னைக்கு கீபோர்டு அடிக்க 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 வேப்பிலை வச்சுட்டு ஆடுறான், வேப்பிலை இல்லாம ஆடுறாங்க. ரெண்டு வித்தியாசம், வேற ஒண்ணு இல்ல. வேப்பிலை மட்டும் கையில கொடுத்தா போதும். கரகாட்டக்காரன் இல்லாம ஆடுவான் பாருங்க ராமராஜன். வித்தியாசம் பண்ண வேண்டிய நீ கண்களை மூடிக்கொண்டு குருடனா இருக்கிறபடியினால் சபை நாசமாய் போய்விட்டது. சபை நாசமாய் போன கண்டு நானும் உன்னை நாசப்படுத்துவேன். உன் முகத்துல சாணி அடிப்பேன்.
உன் பிள்ளைக்கு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கல, உன் பிள்ளை ஓடி போயிரும், ஓடி போயிரும். எத்தனை பேரை சொல்ல முடியும் தூத்துக்குள்ள? எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்களை இந்தியாவில் சொல்ல முடியும்? காரணம், வேதத்துக்கு அநியாயம் செய்த கண்டு, தேவனை துக்கப்படுத்தின கண்டு, தேவனுடைய இருதயத்தை நொறுக்கிற கண்டு. போ, நீ சாவுடா கிடந்து வீட்டுல அழுது 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 உன் பிள்ளைய நினைச்சு சாவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனையோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ 25 வாசிங்க, அதுல 25 வாசிங்க. கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இறை கவுகிற ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். நல்ல கவனிங்க, ஆத்துமாக்கிட்ட தசம பாகம், அந்த காணிக்கை, தானியல் காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, பல காணிக்கைகள். செத்து கிடக்கான் காணிக்கை எடுக்காயா? என்ன ஒரு காணிக்கை பாட்டு பாடியிருந்தேன், செத்து தகப்பன் செத்து கிடக்கான் காணிக்கை எடுக்கான். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சம்பவம். பிளைட்ல எல்லாம் பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. பல நாடுகள்ல இருந்து வந்து அந்த பிளைட் கொஞ்ச நேரத்தில் விபத்தாக போகுதுன்னு சொன்ன உடனே, விபத்து உண்டாக போகுதுன்னு சொன்ன உடனே விமானி சொல்லிட்டார், எல்லாருக்கும் நடுக்கும், நீங்க எந்தெந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ நோக்கி கும்பிடுங்க அப்படின்ட்டார். எல்லாரும் பயந்து கும்பிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கிறவன் அவன் வழிபடுற தெய்வத்தை கும்பிடுறான், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவன் அவன் வழிபடுற தெய்வத்தை கும்பிடுறான். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் எந்திரிச்சாரு, கொஞ்சம் பொறுங்க நான் காணிக்கை எடுத்துக்கிட்டு. செத்து போறா, விபத்து வெடிக்க போகுது, பிளேட் வெடிக்க போகுது, உனக்கு அப்பவும் காணிக்கை தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. கேட்டாதான் இன்னைக்கு ஜனங்கள் கொடுப்பாங்க. ஒரு பைசா அங்க பாருங்க, காணிக்கப்பட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிபிஎம்லும் கிடையாது, சகரியாப்பன சபையில கிடையாது, நிறைய சபையில காணிக்கப்பட்டி கிடையாது, 195 சபையில காணிக்கப்பட்டி இருக்கு. அந்த காணிக்கை இந்த காணிக்கை, இவங்க நைட்ல படுத்துக்கிறது அப்படியே யோசிக்கிறது. திருவிருந்து ஆள் கூட வந்துட்டு, திருவிருந்து இன்னைக்கு கொடுக்க முடியாது, அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். ஆனா காணிக்கை அடுத்த மாசம் நீ எடுப்பியா? எடுக்க வேண்டியதானே? அடுத்த மாசம் காணிக்கை எடுத்துக்கிடும். நேரம் ஆயிட்டு மக்கள்லாம் 2வது சர்வீஸுக்கு வெளியே நிக்காங்க, காணிக்கை அதுக்கு மட்டும் சுத்தி சுத்தி பெட்டி, அங்க பெட்டி இங்க பெட்டி இங்க பெட்டி, ஒரு ஆள் அடக்கம் பண்ணல, அப்படிலாம் பெட்டி இருக்கு. அதுதான் இங்க நடக்கு. வாசிங்க, ஆத்துமகளை அவர்கள் பட்சிக்கிறார்கள், நல்ல அது நல்ல செண்டு விலையுயர்ந்த திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். மேல போட்டிருக்கிற கோட்டு 40,000, பேண்ட் 20,000, கீழே போட்டிருக்க ஷூ 40,000, விலை உயர்ந்த பொருள்கள். எப்ப நீ எங்க இருந்தா, நீ என்ன நிலைமையில இருந்தா, உன்னை எந்த இடத்துல ஆண்டவர் நுப்பாட்டி இருக்காரு, இது யாருடைய பணம், நியாயத்தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் கேட்பாரு, வாங்கி கொள்ளுகிறார்கள். ஒண்ணு மொட்டை அடிச்சது இருக்கிற எல்லா விசுவாசிகள் இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி விதவையை போல ஆக்கிறது, புருஷன் செத்தது போல ஆக்கிறாங்க. அநேகர் விதவையாக்குறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. வசனத்தை அப்படியே சொல்றேன், ஆண்டவர் அந்த வேதனையோட தான் பேசுறாரு. உன் முகத்துல நான் சாணி அடிப்பேன். அன்று சும்மா அவரை அவ்வளவு அன்புள்ள தேவனுங்க. உண்மையா வாழ்ந்தோம் வைங்களேன், இந்த வேதத்தை கனப்படுத்தி வாழ்ந்து பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நடத்துவார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலையும் கர்த்தர் என மன மகிழ்ச்சியோடு நடத்துறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் சந்தோஷமா பாடுறார். ஏன் தெரியுமா? வேதத்தை கனப்படுத்தினார், தேவனை கனப்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தினார். இதே வார்த்தை தான் செப்பனியா 3:4 இருக்கு. இதை பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா எச்சரித்த தேவன், செப்பனியா 3:4 வாசிங்க, இதே வார்த்தை தான் அங்கே இருக்கு. நல்ல கவனிங்க. எதின் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் தேவ ஆலயத்தை பரிசுத்த குலைத்தலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்தை கையில தூக்க வைக்கப்படுறான், வேதத்தை கையில தூக்க வைக்கப்படுறான். ஆனா லேப்டாப் தூக்குறதுக்கு சந்தோஷப்படுறான், மொபைலை தூக்குறதுக்கு சந்தோஷப்படுறான். நமக்கு பேரே என்ன தெரியுமா? வேதக்காரங்க. நமக்கு பேரே அதான், வேதக்காரங்க தான் பைபிள் சொல்லுது.
ஆனா இந்த வேதத்தை தூக்காத ஒவ்வொருவருக்கு தான் ஆண்டவர் இப்படி தண்டனை கொடுக்கிறார். குடும்பத்தை சாபத்தை அனுப்புறார், சமாதான கேடை உண்டாக்குறார், பிள்ளைகளை தரித்திரனா மாற்றுகிறார். ஓசியா 8:12 எழுதப்பட்டிருக்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவைகள் அந்நிய காரியமா எண்ணிற. அது எதுக்கு வேண்டாம். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சத்துருடைய பிடியில் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு விதம் வேதத்தை நம்ம மறந்து நிறைய பேர் வச்சுட்டு வராங்க. வச்சுட்டு வரும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? பைபிள் என்ன கொண்டு வரலையா? மறந்துட்டேன். அதே இது மொபைல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டானா, சர்ச்சு பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு ஓடுறான். எங்க புரிய? இல்ல மொபைல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இதான் சிலை வழிபாடு, இதான் விக்கிர ஆராதனை. அந்த பதட்டம் வரமாட்டேங்குது. இந்த வேதத்தை தூக்க மனசு இல்லைன்னா அவன் வாழ தகுதி இல்லாதவன், வாழ தகுதி இல்லாதவன். இந்த பூமியில அவன் எந்த காரியத்துக்கும் லாக்கில்லாதவன். தேவனவனா அங்கீகரிக்க மாட்டார். ஒரு கலெக்டர் மீட்டிங் நடக்கு, ஒரு முதலமைச்சர் மீட்டிங் நடக்கு, ஒரு மொபைல்ல யாராட்டும் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் மொபைலை பார்த்தா அப்படியே சும் பண்ணி காட்டுறான், இந்த பாருங்க இந்த பாருங்கன்னு சொல்லி. ஆனா சபைக்குள்ள வந்து அதான் அன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம், நல்லது. சபைக்குள்ள வரும்போது தயவு செய்து நம்முடைய மொபைல் ரிங் ஆகக்கூடாது. ஏன்னா தேவன் அசைவாடுற இடம். இங்க இருந்து வர்ற வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதும் நம்மளை நடத்தணும், நம்மளை பலப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு ஒன்று இருந்தா தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தப்பும். இல்லைன்னா தப்பாது, தப்ப முடியாது. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரோ என்ன சொன்னாங்க, இல்ல நான் அள்ளி சாப்பிடணும், நாங்க பண்ற ஜெபங்கள் சபை மக்களை தூக்கி வேணா பிடிக்கும், நித்தியத்துக்கு யாரும் கொண்டு போக முடியாது. எந்த ஊழியக்காரங்களும் உங்களை கொண்டு போக முடியாது. உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். 2000 ரூபாய் அடிப்பிட்டோம், என் பிள்ளைக்கு நான் பங்காளர் திட்டத்தில் சேர்த்துட்டேன், இல்ல என் பிள்ளைக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண தான் செய்வாங்க. ஆனா பரலோகம் கொண்டு போவாங்களா? நான் என் வீட்டில் சாப்பாடு இருக்கிற நான் வச்சு சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு நிறையும். இன்னைக்கு 1000 ரூபாய் அங்க கொடுத்துட்டு அங்க அவரு அண்ணன் ஜெபம் பண்ணிக்கிடுவார், ஐயா ஜெபம் பண்ணிக்கிடுவாருன்னா கதை நடக்காது. எந்த ஐயாவும் எந்த அண்ணன் நம்மளை பரலோகம் கொண்டு போக முடியாது. நான் பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வேதத்தை, வேற ஒண்ணு இல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி பார்க்கலாம்னா முழுக்க முழுக்க அவர் வேதாந்தத்துல வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இதை நேசிக்க 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 எல்லையில்லாத மகிழ்ச்சி வருங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, எல்லையில்லாத மகிழ்ச்சியும் எல்லையில்லாத பேரின்பமும். சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இடியே தலைமையில வந்து விழுந்தாலும் சரி, தலைலாம் கருகி போயிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உண்மை உண்மை. அன்னைக்கு தாவீது ஆண்டவர் என் இதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னது காரணம் என்னன்னா, எத்தனை யுத்தங்களை நடத்துறார், எத்தனை ராஜாக்களை வீழ்த்துகிறார். இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருந்து தியானிச்சுட்டே இருக்கார். ஒருத்தனை வெட்டம் கோலியாத்த அப்படி கவட்டை வச்சு அடிக்கும் போது கூட நினைச்சிருப்பாரு, இல்ல அடிக்கணும், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே அடிச்சிருப்பாரு. டம்முன்னு ஒரு அடி இங்க அடிக்காரு, அவன் பின்னால முகங்குப்புற விழுதான். 5 கல்லு ஏன் எடுத்தாரு தெரியுமா? நல்லா கவனிச்சு, 5 கல்லு ஆண்ட கொண்டு போறாருல, ஏன் கல்லை கொண்டு அடிக்கான்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல தேவனை நிந்திக்கிறவன், மறந்துடாதங்க, தேவனை நிந்திக்கிறவனை எதை வச்சு அடிச்சு கொள்ளணும் தெரியுமா? கல்லால அடிச்சு கொள்ளணும். அதனாலதான் கல்லை பஸ்ட் எடுத்தேன், அதனாலதான் அவர் கல்லை எடுத்தது. இவனுக்கு வாழை பட்டயத்தெல்லாம் எடுக்கிற 2வது பார்த்து விடும் போத என் தேவனை நிந்திச்சால கல்லால அடிச்சவனை அவமானப்படுத்துறான் பாரு. எப்படி ஆண்டவர் முகத்துல சாணி அடிச்சாரோ கல்லால் அங்க அடித்துக் கொள்றார். 5 கல்லு ஏன் எடுத்தாருன்னா, கோலியாத்து கூட பிறந்த 4 பேர் இருக்கான். நீ 2 நாளாமத்துல வாசிக்க முடியும், மற்ற இன்னும் 2 இடத்துல இருக்கு அந்த வார்த்தை. 4 பேர் இருக்கான். கோலியாத்தை அடிச்சா அண்ணன் வருவான், அவன் அண்ணனா இருந்தா அவன் வருவான், தம்பியா இருந்தா தம்பி வருவான். 5 பேரையும் போட்டுறணும். 5 கல் கரெக்டா போட்டு, கோலியாத்துக்கு ஒண்ணு, அவன் தம்பிக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எல்லாரையும் தூக்கி இருந்தா 5 கல்லை தூக்கிட்டு போறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அதனால ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எந்திரிச்சிருங்க. காய்ச்சல் எனக்கு முடியல, அன்றர் மன்னிப்பார். நல்ல பலன் இருக்கு, 4 மணிக்கு முடிக்க முடியலன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ லாக்கில. 5 மணிக்கு என்னால எந்திரிக்க முடியல, நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை தரித்திரமாய் மாறிடும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை சாபமாய் மாறிடும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எந்த விதத்துல இடைபட மாட்டார். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் இடைபடலனா அவன் இந்த பூமியில வாழ்றதை காட்டிலும் மரித்து போறது நல்லது.
உண்மையை சொல்றேன். இந்த வேதாகமத்துல இருந்து தேவன் இடைபடா விட்டால் நம்ம வாழ்றதுக்கு அடையாளமே கிடையாது. அடையாளமே கிடையாது, அர்த்தமும் கிடையாது. சும்மா நம்ம பைபிள் வாசி என்ன செய்ய? தேவன் என்கிட்ட இடைப்படுறத நான் உணரணும், என்ன நான் செய்ய போறேன் நான் உணரணும், நான் எந்த தவறுல இருக்கணும், இந்த வேதத்தின் மூலமா சுட்டி காட்டும் போது நான் கீழ்ப்படிந்து நான் வெளியே வர பாருங்க, அவன் தான் ஆவிக்குரியவன். மாம்சத்துக்குரியவன் மாம்ச மரணம், அது மரணத்துக்கு அடையாளமா இருக்கு. மாம்சத்தின்படி நடக்கிறவன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாது. நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க.